ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அம்பானியோட பையனோட திருமணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக உலக நாடுகளே வந்து திரும்பி பார்க்குற மாதிரி அந்த கல்யாணம் நடந்தது. அதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அம்பானிக்கு சொந்தமான அந்த ஜியோ கன்வென்ஷன் சென்டரில் வச்சு அதோட ரிசப்ஷன் நடந்தது. பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதில் பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பிரம்மாண்டம்னா, இன்றைக்கி உலகத்தில் பிரபலமங்களாக இருக்கிற WWE சாம்பியன்ஸு, அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய ஹாலிவுட் ஹீரோக்கள், பாலிவுட் ஹீரோக்கள், அதே மாதிரி இந்தியாவில் உள்ள பெரிய பிரபலங்கள்லாம் வந்து அந்த ஃபங்க்ஷனில் பங்கேற்றுக்கிட்டாங்க. அதாவது ஒரு ட்ரெய்லராக கும்பமேளா மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த கும்பமேளான்னு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ செலிப்ரிட்டிஸ் வந்திருந்தாங்கல்ல. ஸோ அதுக்காண்டி ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி நான் சொல்கிறேன். அவ்வளோ பிரம்மாண்டமாக அம்பானியோட அந்த பையனுடைய மேரேஜில் வந்து நடந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவும் ரீல்ஸும் வந்து பயங்கரமாக ட்ரெண்டாக ஆச்சு. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அம்பானியோட பையன் ஒரு சில விஷயங்களை வந்துட்டு அவர் ஷேர் பண்ணியிருந்தார். பணக்காரங்களாக இருந்தால் மட்டும் எல்லாம் கிடச்சிடாது, சொகுசாக எல்லா விஷயத்துலேயும் சொகுசாக சந்தோஷமாக இருந்துட முடியாது, அவங்களுக்கும் சில சொல்ல முடியாத வழிகள் இருக்கும். எனக்கும் அப்படி தான், நானும் அப்படியே தான் இருக்கேன், அந்த மாதிரி பாதையை தான் கடந்து வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஏதாவது சொன்னார். சரிங்களா, அதை பற்றிலாம் பேச வேணாம். ஸோ ரீசண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற உலக பணக்காரர்கள் இதில் மிகவும் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய இந்திய பணக்காரர் தான் கௌதம் அதானி. ஸோ அவருடைய பையனுக்கும் மேரேஜ் நடந்திருக்கு. பட்டு மீடியாவில் பெரிய லெவலில் பேசப்படலை, பெரிய பிரபலங்கள்லாம் வந்துட்டு அழைக்கப்படலை. சிம்பிளாக குஜராத்தில் வச்சு முடிஞ்சிருக்கு. இதை பற்றி கும்பமேளாவிற்கு வந்த அதானி அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் பேட்டி எடுத்திருக்காங்க. அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா அவர் வாயை திறந்தே சொல்லியிருக்கிறாரு, ஆமாம் கல்யாணம் நடக்க போது முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்யாணம் நடந்திருக்கு. அவர் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக குஜராத் அந்த பாரம்பரியத்தின் படியில், அவங்க குடும்பத்தின் பாரம்பரியத்தின் அடிப்படையில் அந்த கல்யாணம் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ஜீத் அதானி, அதாவது இளைய பையன்னா இவர் கௌதம் அதானிக்கு. இவருக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து கல்யாணம் நடந்திருக்கு. இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரக்டர் ஆஃப் அதானி ஏர்போர்ட்ஸ். கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை இவர் தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்காரு. இவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. சரிங்களா, அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆள், பிஸியான ஒரு மனுஷன். இந்தியா நம்பர் 1 பணக்காரரு, உலக அளவில் நம்பர் 2 நம்பர் 3 சம்திங் இருக்கார் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஆள், அவருடைய வீட்டு கல்யாணம் மிகவும் சிம்பிளாக நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்கள். அதானியோடைய பையனுடைய கல்யாணத்தையும் அம்பானி பையனுடைய கல்யாணத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சரி, ஓகே. இந்த ஜீத் அதானி கிட்டத்தட்ட 6 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை மேனேஜ் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்போ அந்த பொண்ணும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர வெயிட்டான பார்ட்டியாக தானே இருப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், வெயிட்டான பார்ட்டி தான். இன்னொன்று, அவர்களுடைய அதே குஜராத்தை சேர்ந்த திவா ஜெய்மின் ஷா அப்படிங்கிறவங்க தான் அந்த பெண். இவங்க வந்து யாருடைய டாட்டர் அப்படின்னா டைமண்ட் மெர்ஜன் ஜெய்மின் ஷாவோட பொண்ணு தான் இவங்க.
இவங்களும் பெரிய கோடீஸ்வரர்கள் தான். டைமண்ட் பிஸ்னஸில் இன்றைக்கி குஜராத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறையா பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு 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 குரூப் தான் இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதம் 17ஆம் வந்து பார்த்திங்க 17ஆம் 2023 வந்துட்டு நிச்சயதார்த்தம் நடந்துருது. ஆனால் பிப்ரவரி 7 திருமணம் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பலருக்கும் தெரியாது. இந்த நியூஸ் வந்து யாருக்குமே பெரிய லெவலில் சொல்லப்படலை. எந்த பிரபலங்களாக இருக்கட்டும், அரசியல் பிரமுகர்களாக இருக்கட்டும், யாரையுமே அழைக்கலை. சிம்பிளாக குஜராத்தில் இருக்கிற அந்த அகமதாபாத்தில் பார்த்து வச்சு, அது அவங்களுக்கு வந்து சிம்பிள், நமக்கு அது கிராண்டு தான். பட் அவங்களுக்கு, ஏன்னா நம்ம அம்பானியோட அவருடைய பையனுடைய திருமணத்தை வந்து எல்லாருமே ஒரு வகையில் மெச்சி போனாலும், இன்னொரு பக்கம் என்ன பண்ணாங்க, பயங்கரமாக கழுவி ஊற்றுனாங்கன்னா சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜியோவோட அந்த ப்ரீபெய்டு ரீசார்ஜோட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூடுச்சு. அப்போ எல்லாருடைய விமர்சனம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, கிராண்டாக கல்யாணத்தை பண்ணிவிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் மொய் வாங்கிட்டான் அம்பானி அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள்லாம் ஓடிச்சு. பயங்கரமாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சர்ச்சைக்குள்ளாக ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே வந்து விரும்பலை அந்த மாதிரி ஒரு ஆடம்பரத்தை பண்ணிவிட்டு. ஜியோ வாடிக்கையாளர்களுக்கு எல்லாமே பெரிய ஆப்பு வச்ச மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. அதை யாருமே விரும்பலை, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. ஓகே. ஆனால் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக மீடியாவுக்கு கூட எதுவுமே சொல்லாமல் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ரிலேட்டிவ்க்கு மட்டும் சொல்லி பிப்ரவரி 7 அந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஓகே. இந்த ஜீத் அண்ட் திவா வெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல், அதாவது குஜராத் ட்ரெடிஷ்னலில் ஜெயின் ட்ரெடிஷன் இருக்குல்ல, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஜெயின் அப்படின்னா அந்த இதை வணங்கக்கூடியவங்க, நெருப்பை வணங்கக்கூடியவங்க. இவங்க பார்த்திங்க அப்படின்னா உலக அளவில் எல்லா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் கூட ஜெயின் இந்த முறைப்படி கடவுளை வணங்கக்கூடியவர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒரு பெரிய ஏன்னா நம்மளுடைய டாட்டா இப்போ இறந்து போனார் பார்த்திங்களா, அவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெயின் ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுறவர் தான். ஸோ இவங்களும் அந்த ஜெயின் ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுறவங்க தான். ஸோ இது வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா அட் அதானி டவுன்ஷிப் ஷாண்டிகிராமில் வந்து அகமதாபாத் குஜராத்தில் நடந்திருக்கு. சிம்பிளாக வச்சு நடத்தி முடிச்சுட்டாங்க. ஓகே. இந்த கௌதம் அதானி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக அவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த மேரேஜ் ஃபோட்டோவையே ரிலீஸ் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா, கடவுளுடைய கிருபையால் திருமணம் முடிந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆடம்பரம் இல்லாத திருமணம், எதுவும் எந்த பெரிய லெவலில் வந்து நாங்கள் யாரும் இன்வைட் பண்ணலை, குடும்ப உறவுகளை வைத்து இந்த கல்யாணத்தை சிம்பிளாக நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இதில் நெருக்கமான பலரை கூப்பிட ஆசையாக இருந்துச்சு. பட் ஆனால் அழைக்க முடியலை, மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் மணமக்களுக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேணும், ஸோ தயவுசெய்து அனைவரும் மனதார வாழ்த்துங்கள்னு சொல்லிட்டு நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இதில் வந்து அதுதான், ஏன்னா சிம்பிளாக ஒரு கல்யாணம் நடந்து முடியுது. உலக பணக்காரர்களில் ஒரு முக்கியமான பணக்காரர் அதானி, இன்றைக்கி வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு பணக்காரர்னு சொன்னால் அதில் எந்த ஒரு இதுவும் டவுட்டே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பணக்காரர் அவருடைய பையனுடைய, அதாவது இளைய மகனுடைய திருமணத்தை மிகவும் சிம்பிளாக நடத்தி முடிச்சிருக்காருங்கிறது தான் இன்றைக்கி மீடியாக்கள் பரபரப்பாக பேசிப்பட்டுருக்கிற ஒரு செய்தியாக நமக்கு கிடச்சிருக்கு. சமீபத்தில் பார்த்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து மகா கும்பமேளாவுக்கு உத்தரப்பிரதேசம் வந்திருந்தார். அப்போ அங்கே வந்து அன்னதானம் உட்பட பல நல்ல விஷயங்கள். அப்போது தான் மகன் திருமணம் பற்றி அவர் வாயை திறந்திருக்கார். அது வரைக்கும் தெரியல. ஸோ அதனால் அப்போ தான் வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி பையனுக்கு சீக்கிரம் வந்து கல்யாணம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. திருமணத்திற்கு 2 நாட்கள் முன்பு பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணியிருக்காருங்க. அதெல்லாம் வந்து பெரிய விஷயம்தான் சொல்ல முடியும். கௌதம் அறிவித்த மங்கள் சேவா திட்டம், அதாவது புதுமண அந்த வந்து மாற்றுத்திறனாளி பெண்கள் இருக்காங்கள்ல,
அவங்களுக்கு ரூபாய் 10 லட்சம் உதவி. இது ஒவ்வொரு ஆண்டும் 500 பெண்களுக்கு ஜி10 திவா ஜோடியால் இத்திட்டம் துவக்க வைக்கப்பட்டிருக்கும். ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. என்ன அப்படின்னா 500 ஜோடிகளுக்கு இனி வர காலங்களில், இனி வர டைமில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் 500 ஜோடிகள், அதாவது மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு ரூபாய் 10 லட்சம் உதவி செய்ய போவதாக அறிவித்திருக்கிறார் அதானி அவர்கள். அதுவும் திருமணத்துக்கு 2 நாளுக்கு முன்னாடி தான் அறிவிச்சிருக்கிறார். இதெல்லாம் பார்க்குறப்ப உண்மையிலேயே கிரேட்டு தானே. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அம்பானியோட பையனுடைய கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா உலக லெவலில் பிரபலங்களாக இருக்கக்கூடிய எல்லாருமே வந்திருந்தாங்க. உலக லெவலில் அரசியல் ரீதியாகவோ சினிமா ரீதியாகவோ எல்லா துறைகளிலும் பிரபலமானவர்கள் இந்த கல்யாணத்தில் கலந்து கொண்டாங்க. ஆனால் அந்த கல்யாணம் பார்த்திங்க அப்படின்னா மேத்தட்டு மக்களுக்கானது. அவங்களுக்காண்டி நிறையா செலவு பண்ணாங்க. இதில் எல்லாரும் எதிர்பார்த்துக்கின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கல்யாணத்தினால ஏழைகளுக்கு இல்லை இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது நல்லது நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மண்ணாங்கட்டியும் நடக்கலை. ஆனால் ஜியோ வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அதிர்ச்சி தான் கொடுத்தாங்க. அதோட டேரிஃப் அந்த இதெல்லாம் ரேட்டெலாம் கூட்டினாங்க. ஆனால் இந்த மனுஷன் அதானி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் உலக பணக்காரர்களில் ஒரு 5 பேருக்குள்ளே இவர் இருக்கார். ஆனால் சிம்பிளாக பாருங்கள், அவருடைய பையனுடைய மேரேஜை அவருடைய அதானி இந்த டவுன்ஷிப்பில் வச்சு சிம்பிளாக முடித்து ஒரு நல்ல விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் ஜீத் அண்ட் திவா என்ன பண்ணுவாங்க, புதுமண மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 10 லட்சம் நிதி உதவி வழங்க போவதாக அதானி அவர்கள் திருமணத்திற்கு முன்பாக அறிவிச்சிருக்கிறார். எவ்வளோ பெரிய திட்டம், எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். கஷ்டப்படுறவங்க ஓகே, அதுலேயும் புதுமண மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு 10 லட்சம் உதவிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம எல்லாருமே கொஞ்ச நாளாக பார்த்திங்க அப்படின்னா அதானி அவர்களை தமிழகத்துலேயும் சரி இந்தியாவில் பிற மாநிலங்களும் சரி ஒரு வில்லனாகவே காட்டிக்கிட்டே இருந்தாங்க. பயங்கரமாக வில்லனாகவே காட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, நான் வில்லன் இல்லைங்க, நானும் ஒரு சராசரி மனுஷன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களில் வெளிப்பட்டுருக்கு. அதை தான் நம்ம இன்னமும் நிறையா விஷயங்கள் இருக்குது பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கௌதம் அம்பானியை பாராட்ட வேண்டிய இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 10,000 கோடிங்க, 1 கோடி 2 கோடி 10 கோடி இல்லை, 1000 கோடி இல்லை, 10,000 கோடியை இன்ட்டு வேரியஸ் அதாவது வேரியஸ் சோசியல் ப்ராஜெக்ட்ஸ் இன்க்ளூடு ஸ்கூலு, மெடிக்கல் காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கொடுத்துருக்கிறாரு. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திட்டம் மாதிரி ஆண்டுக்கு 500 புதுமண மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 லட்சம் உதவியை ஸ்டார்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாவை பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் சோசியல் ப்ராஜெக்ட்ஸ், நிறைய சோசியல் சம்பந்தப்பட்ட சேவை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வழங்கியிருக்கிறாருன்னு சொன்னால் நம்ப முடியுதா? அவ்வளோ நல்ல மனுஷங்க அவர். ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், மெடிக்கல் காலேஜஸும் ஹாஸ்பிட்டல்ஸுக்கெலாம் அதில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் இந்த இது மூலமாக ஹெல்ப் பண்ண முடியுமோ அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி ரூபாய் டொனேட் பண்ணியிருக்கிறார். இப்போ புரியுதா ரியல் வில்லன் அம்பானியா இல்லை அதானியா அப்படின்ட்டு? புரிஞ்சுக்குங்க மக்களே, புரிஞ்சுக்குங்க. அம்பானி செய்ததை அதானி செய்யலை.
யார் இந்த கௌதம் அதானி? இவர் உண்மையிலேயே வில்லனா இல்லை ஹீரோவா? ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மீடியாக்கள், தமிழக மீடியாக்களாக இருக்கட்டும் சரி, நிறையா மீடியாக்கள், இந்தியா மீடியாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மனுஷனை வந்து வில்லனாகவே காட்டியிருக்கு. வந்து பிஜேபியோட சப்போர்ட்டோட வந்து நிறையா விஷயங்களை ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்ருக்கிறாரு, வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்துகிட்ருக்கு. ஆனால் சிம்பிளாக அந்த மனுஷன் அவன் பையனோட மேரேஜை பண்ணிக்கிட்டு அதுக்கு செலவு பண்ணுற காசை கொண்டு 10,000 கோடி ரூபாவை கிட்டத்தட்ட டொனேட் பண்ணியிருக்கிறாருங்க வேரியஸ் சோசியல் ஆக்டிவிட்டீஸுக்கு. இது போக பார்த்திங்க அப்படின்னா ஆண்டுக்கு இனிமேல் வரும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்திங்கன்னா 500 புதுமண மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு 10 லட்சம் நிதி உதவி வழங்க போகிறதாகவும் அறிவிச்சிருக்கிறார். இப்போ சொல்லுங்கள், இவர் உண்மையிலேயே உங்கள் பார்வையில் வில்லனாக தான் தெரிகிறாரா இல்லை ஹீரோவான்னு? இன்றைக்கி இருக்கிற மீடியாக்கள், இன்றைக்கி இருக்கிற அரசியல் களங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ, அவங்களுடைய ஓரியன்டாக யார் இருக்காங்களோ அவங்கள வந்து ஹீரோக்களாக காட்டுறாங்களே தவிர உண்மையான ஹீரோக்களாக காட்டுவதில்லை. இன்றைக்கி இவ்வளோ நாளாக தமிழகத்துக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி ஒரு பெரிய வில்லத்தனமாக தெரிஞ்ச ஒரு மனுஷன் நான் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்கிறாரு இந்த மாதிரி விஷயத்தில். உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்தியாவில் ஒருத்தர் பெரிய பணக்காரராக இருக்கக்கூடியது, உலக ரிச்சஸ்ட் பீப்புள் வரிசையில் இவரும் இருக்கிறார். அப்படிங்கிறப்ப இன்றைக்கி நான் அதை பெருமைப்படுறேன். இந்த விஷயத்தை நம்ம பேசுகிறப்ப இன்றைக்கி நான் பெருமைப்படுறேன். ஏன்னா ஒருத்தவங்கள்ட்ட காசு இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை செய்யக்கூடிய மனசு இருக்கணும்ல. இந்த 10,000 கோடி ரூபாவை அதே மாதிரி இந்த காசு அவருடைய பையனுடைய கல்யாணத்துக்கு செலவு பண்ணியிருந்துருக்கலாம் ஆடம்பரமாக. அம்பானியோட பையனுக்கு கிட்டத்தட்ட 5,000 கோடி அவ்வளோதான் செலவு, அதுக்குள்ளே தான் இருக்கும். 10,000 கோடி டொனேட் பண்ணியிருக்கிறாரு. இவர் நினச்சா என்ன பண்ணியிருந்துருக்கலாம், இன்னமும் டபுள் மடங்காக கிராண்டாக பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் அவர் பண்ணலை. ஸோ இந்த ஒரு நல்ல காரியத்தை, மக்களுக்கான நல்ல காரியத்தை அவர் பண்ணியிருக்காருங்கிறப்ப எங்கேயோ போயிட்டார் இந்த ஒரு விஷயத்தில். ஓகே, இந்த கௌதம் அதானியை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போமா? ஏன்னா இத்தனை நாட்களுக்கு வில்லனாக தெரிஞ்ச ஒரு மனுஷன் இன்றைக்கி ஹீரோவாக முத எல்லாருக்கும் தெரிகிறாரு. அப்போ அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரிஞ்சுப்போம். இந்த கௌதம் ஷாண்டிலால் அதானி இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 ஜூன் 1962 குஜராத்தில் ஒரு நடுத்தர ஜெயின் குடும்பத்தில் பிறந்தவர். இவர் ஒரு துணி வியாபாரி. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா 7 பேர். இன்னொன்று இவர் வந்து பிகாமை வந்து பாதியிலே நிறுத்தம் பண்ணுறாரு. இவருக்கு பிஸ்னஸ் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட்டுங்க. இவருக்கு சின்ன வயசுலேயே பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸ் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். படிப்புங்கிற ஒரு விஷயம் கூட பிஸ்னஸ் பண்ணி நம்ம பெரியலாம் ஆகலாம் அப்படிங்கிறது. அப்போ என்ன பண்ணுறாரு, பரம்பரை தொழில், இவங்களுடைய குடும்ப தொழிலான பரம்பரை தொழிலில் இவருக்கு பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அந்த ஜவுளி பிஸ்னஸில் இவருக்கு பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அப்போ 1978 என்ன பண்ணுறாரு, மும்பைக்கு வராருங்க. மும்பைக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு மகேந்திரா பிரதர்ஸ்க்காக வைரம் வியாபாரியாக அதில் ஒர்க் பண்ணுறாரு. 3 ஆண்டுகள் அயராது வந்து உழைக்கிறாரு, உண்மையாக இருக்கிறாரு, நேர்மையாக இருக்கிறாரு, நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜவேரி பஜார் எனும் டைமண்ட் ப்ரோக்கரேஜ் ஃபேமாக ஆரம்பிக்கிறாரு. ஸோ பாருங்கள், கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் தான். அவருடைய சொந்த தொழிலான ஜவுளி இதில் அவருக்கு பெரிய லெவலுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அதில் பெரிய லெவலில் இன்கம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ எதில் அதிகமான இன்கம் நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு 1978 மும்பைக்கு வந்து மும்பையில் வந்து மகேந்திரா பிரதர்ஸ் அவங்களுடைய கம்பெனியில் வந்துட்டு வைர வியாபாரியாக மாறுறாரு. அங்கே வந்து 3 ஆண்டுகள் வந்து ரொம்ப கம்பெனிக்கு ரொம்ப உண்மையாக இருக்கிறாரு, உழைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த தொழில் நுட்பங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இவரே என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜவேரி பஜார் எனும் டைமண்ட் ப்ரோக்கரேஜ் ஃபேமை வந்து ஆரம்பித்து பார்த்திங்க அப்படின்னா 20 வயதில் இவர் 20 வயதிலே பார்த்திங்க அப்படின்னா அப்போ 20 இன்றைக்கி
அவருக்கு 62 ஆகுதுன்னா இன்னும் 60 வயசுக்கு மேலே ஆகுது. 40 வருடங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, 20 வயதில் ரூபாய் 10 லட்சம் லாபம் சம்பாதிக்கிறாரு ஃபஸ்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில். பல தொழில்களை தொடங்கி தொடுற எல்லா பிஸ்னஸும் வந்து டாப் லெவலில் போயிட்டுருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பிஸ்னஸை தொடுறதுக்கு முன்னாடி அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறாரு. அதனுடைய நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு எல்லா பிஸ்னஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, பயங்கரமாக ஜெயிக்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, பல் மருத்துவர் பிருத்தியுடன் இவருக்கு திருமணம் ஆகுது. இவ்வளோ பெரிய பிஸ்னஸில் இதாகிட்டு இருக்கப்போ இவருக்கு வந்து ஒரு டென்டல் டாக்டர் வந்து அறிமுகமாகி அவங்க மூலமாக அவங்க அதில் திருமணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதானி குரூப் அண்ட் அதானி ஃபவுண்டேஷனுங்கிறத உருவாக்குறார். இந்த சந்தை மூலதன மதிப்பில் 3வது பெரிய நிறுவனமாகுது. முதல் 2 இடங்களில் டாட்டா அண்ட் ரிலையன்ஸ் இருக்கிறாங்க. 3வதாக வந்து பார்த்திங்கன்னா நம்மால் அடித்து மேலே வந்துடுறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேசிய வியாபாரத்தை முடிக்கிறதுல ரொம்ப டேலண்டான ஆள். ஏன்னா குஜராத்காரங்களை சொல்லவே வேணாம். பிஸ்னஸ் மைண்ட் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் அவங்களாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜஸ்தானி பீப்புள்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கல்லை கூட என்ன பண்ணிடுவாங்க, பேசியே விற்று பிஸ்னஸ் ஆக்கிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த தொழிலில் அவ்வளோ ஆர்வமும் நுணுக்கமும் தெரிஞ்சுக்கிட்டவங்க. இவங்களுடைய பரம்பரையாக இருக்கட்டும் எல்லாமே இவங்களுடைய தொழிலில் தான் இவங்களுடைய இது இருந்திருக்கு. அதனால் என்ன பண்ணுறாரு, அது ஒரு குடும்ப டேலண்டானு வச்சுக்கோங்களேன். பேசியே வந்து அந்த டீலை முடிக்கிறதுல ஒரு பயங்கர டேலண்டானவர். 2018ஆம் ஆண்டு அதானி பவர் லிமிடெட் உடுப்பி பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 100 மணி நேர பேரத்திற்கு பின் டீல் முடிந்தது. இதன் மதிப்பு பார்த்திங்கன்னா ரூபாய் 6000 கோடி ரூபாய். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2018 இவர் வாங்குகிறாரு. அதானி பவர் லிமிட்டடை வந்து உடுப்பி பவர் கார்ப்பரேஷன் லிமிட்டடை வாங்குகிறாங்க. வாங்கி கிட்டத்தட்ட 100 மணி நேரமாக பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தை முடிஞ்சு கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய்க்கு இதை பேசி இவர் வாங்குகிறார். பேச்சுவார்த்தை பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் இல்லை, 100 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிஸ்னஸை இது பண்ணிக்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர் இன்னொரு இதில் சைடில் பயங்கரமான கிங்குங்க, ஹார்பர் கிங் அதானி அப்படின்னு தான் அவரை சொல்லுவாங்க. இந்தியாவின் மிகப்பெரிய துறைமுகத்தின் சொந்தக்காரர் தான் இவர். என்னடா சொல்கிற, குஜராத்து ஒரு சாதாரண ஒரு ஜவுளி வியாபாரி, அந்த குடும்பத்தில் வளர்க்கப்பட்டு பின்னாடி என்ன பண்ணுறாரு, அதில் ரொம்ப அந்த ஃபேமிலி அந்த பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் மும்பைக்கு வராரு 1978. மகேந்திரா பிரதர்ஸ் அவங்களுடைய கம்பெனியில் வைர வியாபாரியாக இருக்கார். 3 வருஷத்துலேயே நிறையா விஷயங்களை கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஜவேரி டைமண்டு ப்ரோக்ரேஜ் ஃபார்ம் சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்து அதில் பயங்கர அளவுக்கு பார்க்குறாரு. முதல்லையே வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் 20 வயசுலேயே 10 லட்சம் லாபம் பார்க்குறாரு. அதை வச்சு அப்படியே டெவலப் ஆகி திருமணம் பண்ணுறாரு, வைக்கிறாரு. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹார்பர் கிங் அதானி வந்து இந்தியா மிகப்பெரிய துறைமுகத்தின் சொந்தக்காரர்னால் எப்போ அவருடைய வளர்ச்சியை பார்த்திங்களா, அவருடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு செகண்டுமே இருந்திருக்குங்க. அப்படி ஒவ்வொரு செகண்டுமே அவர் வந்து அவருடைய வளர்ச்சி இருந்ததுனால தான் இன்றைக்கி உலக பணக்காரர்களில் பேசப்படுகிற ஒரு நபராக இருக்கிறாரு. இந்தியாவில் நம்பர் 1 பணக்காரராக இருக்கார். பாருங்கள், இந்த முந்த்ரா போர்ட் அரசு பொருட்கள் கூட இங்கே தான் வருமா. ஸோ கவர்மெண்டோட கடல்வழி இது கூட இங்கேருந்து தான் வருமா. அதே மாதிரி பள்ளி காலத்தில் குஜராத்தின் கண்ட்லா போர்ட் சென்ற அதானி ஸ்கூல் டைமில் வந்துட்டு சுற்றி காட்டுவாங்கள்ல, இதெல்லாம் வந்து துறைமுகம் அப்படி இப்படின்னு சுற்றி காட்டுறாரு. ஆனால் ஒரு ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு 10 வயசில் ஒரு 15 வயசில் கூப்பிட்டு போயிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 30 வருஷத்தில் அந்த போட்டை இவரோடதுங்கிறப்ப யோசித்து பாருங்கள். இந்தியா மிகப்பெரிய போட்டை இவருடையதுன்னா திங்கிங் பண்ண முடியல. இப்போ எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் அவருடைய கனவை நினைவாகிறதுக்கு ஓடி இருப்பார்னு யோசித்து பாருங்கள். ஒரு நாள் இதை விட
பெரிய துறைமுகம் கட்டுவேன் என உறுதி, இந்த கனவை நோக்கியே நகர்ந்தவர். ஸ்கூலில் படிக்கும்போது என்ன பண்ணியிருக்காரு, இந்த கண்ட்லா போட்டுன்னு குஜராத்தோட கண்ட்லா போட்டு போயிருக்கிறார். போயிட்டு அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அது, ஏன்னா அந்த கப்பல் சின்ன குழந்தைகளுக்கு என்ன கப்பல்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க, கடல்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. அப்போ அதுகளுக்கு ஒரு இது என்னென்னா, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஸ்கூல் டைமில் பேசுவோம்ல, இப்போ ஒரு இது பண்ணி நான் இதோட பாரு பெருசாகி நான் பாரு பெருசாக இதோட வாங்குவேன், ஒரு பேட்டை பார்க்குறோம் அப்படின்னா நான் பாரு இதோட நல்ல பெரிய பேட்டை வாங்க மாதிரி பெருசாகி இதோட பெரிய பைக்கை வாங்குவேன் அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அவர் அப்போயே வந்து என்ன பேசியிருக்கிறாருன்னா, போர்ட்டு துறைமுகத்தை அசால்ட்டாக இந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிற மாதிரி அழகாக, அந்த வயசில் என்ன தெரியும், இந்த போர்ட்டோட இந்த துறைமுகத்தோட நான் பெரிய துறைமுகத்தை கட்டுவேன் பாரு அப்படின்ட்டுருக்காரு. அது நடந்துருக்குங்க. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எப்படி சொல்கிறதுனே தெரியல. நம்மலாம் நினைக்கிறது வண்டிக்கு ஒரு இன்ஜின் ஆயில் மாற்றணுங்கிறது நினைக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் அவ்வளோ கஷ்டம் கமிட்மெண்ட் வந்துடுது இன்ஜின் ஆயில் மாற்றமில்ல. இந்த ஆள் ஸ்கூல் படிக்கிறப்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசணுன்னு இருக்கார். அந்த குஜராத்தில் கண்ட்லா போட்டை விட பெரிய போட்டால் நான் வாங்குவேன் அப்படின்ட்டு கட்டுவேன்னா அது மாதிரி கட்டியிருக்கிறாரு. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற ஏகப்பட்ட ஹார்பர்ஸ் வந்து இவருக்கு தான் சொந்தம். குடும்பத்தோட நேரம் செலவிடுதலில் தனி கவனமாக இருக்கிறார். சம்பாதிக்கிறது மட்டும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கிடையாது, ஃபேமிலியோடு இருக்கணும் அப்படின்ட்டு. இவர் அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் பயங்கரமாக ஓடணும் வைக்கணும் எல்லாம் பண்ணணும். சிம்பிளாக என்ன பண்ணுவார்னா, தனக்கு கீழே இருக்கவங்களை நம்பி விட்டுட்டு இது பண்ணிப்பாராம். ஃபேமிலியோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியவர். அவர் அதை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, குடும்பத்தோட நேரம் செலவிட்டு தனி கவனமாக இருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்களுடைய டைனிங் டேபிள் மீது தான் நிறையா தொழில் ஆலோசனைகள் நடக்கும். கையும் கழுவும் நேரத்திற்குள்ள நம்ம முடிவெல்லாம் எடுக்கணும்ல, இந்த பிஸ்னஸ் பண்ணால் ஓகேவா, இந்த ஷேர் வாங்கினா ஓகேவா, அந்த மாதிரி முடிவுகள், பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கிறாங்களாம். அதெல்லாம் வந்து இந்த சாப்பிட்டுட்டு இந்த கை கழுவுறதுக்கு முன்னாடி எடுத்துருவாங்களாம் ஃபேமிலியாக உட்காந்து. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தொழில் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி தான், அதற்காக குடும்ப நேரத்தை இழந்துவிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்கிறார். இன்றைக்கி உலக பணக்காரர்கள் எத்தனை பேர் நம்ம பார்க்கலாம், அப்படியே பிஸி ஷெடியூலில் ஓடிட்டுருப்பாங்க, வச்சுட்ருப்பாங்க, பரபரப்பாக இருப்பாங்க, வைப்பாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப கூலாக சொல்கிறாரு. எங்களுடைய குடும்பத்தில் நான் உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்றப்ப தான் என்ன பண்ணுவோம்மா, இந்த பிஸ்னஸ் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், அதில் தான் நிறைய முடிவுகள் எடுப்போம். அதுவும் கை கழுவுறதுக்கு முன்னாடி எல்லா முடிவுகளையும் எடுத்து முடிச்சிடுவோம். இதுக்காண்டி வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டு டீம்ஸோடு பேசி அப்படிலாம் முடிவு எடுக்க மாட்டோம். எங்கள் ஃபேமிலிக்குள்ளே நாங்களே பேசி முடிவு எடுத்துருவோம். ஃபேமிலியோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார். பிஸ்னஸ்னால் நம்மளுடைய நேரத்தை, ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுற நேரத்தை நம்ம இழந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே இவர் வந்து ரியல் ஹீரோ தாங்க. நம்மளை வந்து இந்த ஆளை வந்து வில்லனாகவே காட்டி இருந்திருக்காங்க இத்தனை நாளாக. அம்பானி செய்ததை அதானி செய்யலை, யார் இந்த அதானி? உங்கள் எல்லாருக்குமே தோணும், அம்பானி கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களாக உலக பணக்கார பட்டியலில் இருக்கிறவங்க. ஆனால் அவங்க கூட என்னென்ன செய்ய நினைக்கல, இந்த மாதிரி மக்களுக்கான ஒரு விஷயத்த. எல்லாருமே ஒரு பிறந்த நாள்னால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அனாதை ஆசிரமுக்கு போவோம், இல்லை மாற்றுத்திறனாளிகளுடைய அவங்களுடைய ஹாஸ்டலுக்கு போயிட்டு ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு நார்மலாக இருக்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலியை ஹெல்ப் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் அதுவும் மக்களுடைய இதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5000 கோடிக்கு செலவு பண்ணி வெளிநாடுகளிலேருந்து செலிப்ரிட்டிஸ்லாம் கூப்பிட்டு வச்சு பண்ணி பயங்கரமாக கிராண்டாக கொண்டாடுறவங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு மக்களுக்கான ஒரு விஷயத்த பண்ணவே இல்லை, எந்த ஒரு உதவியும் பண்ணலை. ஆனால் இவர் நம்ம அதானி வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, உண்மையிலே எனக்கு இந்த விஷயத்தை கேள்விப்பட ரொம்ப பெருமிப்பாக இருந்துச்சு. ஏன்னா நானுமே இவரை வந்து ஒரு வில்லத்தனமாக தான் பார்த்தேன். எல்லா பக்கமும் இருக்கிற ஏர்போர்ட்டை வாங்கிட்டு இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் ஹார்பர் அப்புறம் வாங்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நாகர்கோவில் சைடில் வந்து திருவனந்தபுரத்தில் சம்திங் கேரளாவில் ஒரு ஏர்போர்ட் ஹார்பர் வரப்போகுது. அப்போ அந்த ஹார்பர் பொருளெல்லாம் வந்து இங்கேருந்து நாகர்கோவிலேருந்து
இந்த மலையெல்லாம் வெட்டி கொண்டு போயிட்டுருக்குறாங்க. கொண்டு போயிட்டுருக்கப்ப நமக்கு வந்து இவர் தான் அந்த ஹார்பரை இது பண்ணுறாரு அப்படின்றப்ப அந்த லாரியெல்லாம் பார்க்குறப்ப இந்த மனுஷன் மேலே தான் கோபம் வரும். அது ஒரு பிஸ்னஸ்ஸு, அதை நம்ம அப்படி தான் பார்க்கணும். ஆனால் அந்த செய்யணும்னு மனசு இருக்குல்ல. இன்றைக்கி இவரை மாதிரி எத்தனையோ நமக்கு எல்லோரும் இவர் ஓகே, இவருக்கு முன்னோடியாக ஒரு உலக பணக்காரர் டாட்டா அவர் இருந்துட்டு போயிட்டார். அவர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மனுஷன் அவருடைய பிறந்தநாளை ஒரு புட்டிங்க சின்ன ஊருக்கு அந்த 5 ரூபா பணம் 10 ரூபா பணம் வச்சு வெட்டிட்டு சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மக்களுக்கான நலத்திட்டங்களுக்கு நிறைய சோஷியல் அசோசியேஷன் மூலமாக 10,000 கோடி 20 கோடி டொனேட் பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் டொனேட் பண்ணாமல் இருந்தாருன்னா இன்றைக்கி அவர் வந்து இந்தியா நம்பர் 1 பணக்காரர், உலக பணக்காரங்களை இருந்திருக்கலாம். ஆனால் அவர் அதெல்லாம் விரும்பவே இல்லை. ஒரு விஷயம் பண்ணுறோம் வைக்கிறோம் அப்படின்னா அது மக்களுக்கும் பலனுள்ளதாக இருக்கணும். அந்த வர இதில் ஏன்னா மக்கள்கிட்ட தான் வாங்கணும், அதை மக்களுக்கு இல்லாத மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதில் அதனால தான் அவர் இறந்து போனதுக்கப்புறமும் கூட பார்த்திங்க அப்படின்னா அவரை பற்றி இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்குறோம். ஸோ அதே மாதிரி தான் அம்பானி அவர்கள் அதானி அவர்கள் ஒரு காரியத்தை பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். இந்த மாதிரி நீங்கள் நிறையா பண்ணணும், இல்லாதவங்களுக்கு பண்ணணும். இருக்கிறவங்களை பண்ணி பிரயோஜனம் இல்லை, இல்லாத கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாகவே டொனேட் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் பண்ணுங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அதானி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அம்பானி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்கள், பார்ப்போம்.